ஒரு அடர்ந்த ஆலமரத்தில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் வானத்தின் அரசனான கழுகு மேகக்கூட்டங்களுக்கு இடையே இருந்து மின்னல் வேகத்தில் கீழ் நோக்கி பாய்ந்து ஒரு முயலை தனது இரும்பு போன்ற நகங்களால் கவ்விக்கொண்டு விண்ணில் மறைந்ததை காகம் கண்டது. இந்த காட்சியைக் கண்ட காகத்தின் மனதில் வீண் பெருமை குடியேறியது. இந்த கழுகால் முடிந்த காரியம் என்னால் முடியாதா? நானும் ஏன் ஒரு வேட்டைக்காரனாக கூடாது என்று தனக்குள் தப்பு கணக்கு போட்டது. அடுத்த நாள் காலை அதே மரத்தில் இருந்த அந்த காகம் கீழே புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை இலக்கு வைத்தது. இன்று என் வீரத்தை இந்த காடே பார்க்கப் போகிறது என்று கத்தியபடி காற்றை கிழித்து கொண்டு அதிவேகமாக பாய்ந்தது. காகம் ஆட்டுக்குட்டியின் முதுகில் பலமாக மோதியது. ஆனால் ஆட்டுக்குட்டியை தூக்கும் உடல் வலிமை அதற்கு இல்லை. மாறாக காகத்தின் கூர்மையான நகங்கள் ஆட்டுக்குட்டியின் அடர்த்தியான கம்பளி போன்ற ரோமங்களுக்குள் ஆழமாக மாட்டிக்கொண்டன. சிறகுகளை எவ்வளவு பலமாக அடித்தும் காகத்தால் நகர முடியவில்லை. தான் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த காகம் பயத்தில் நிலைகுலைந்தது. அப்போது மேகங்களுக்கு மேல் வட்டமிட்டு கொண்டிருந்த அதே கழுகு காகத்தின் பரிதாப நிலையைக் கண்டு கீழே இறங்கி வந்தது. கழுகை பார்த்ததும் காகம் வெட்கத்தால் தலைகுனிந்தது. கழுகு தனது வலிமையான அலகால் ரோமங்களை லேசாக பிரித்து காகத்தின் கால்களை மெதுவாக விடுவித்தது. மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிய காகம் மூச்சிறைக்க கழுகிற்கு நன்றி கூறியது. கழுகு காகத்தின் கண்களை நேராக பார்த்து நிதானமாகச் சொன்னது, நண்பனே, பிறரைப் போல மாற விரும்புவது உன் பலவீனம். எனக்கு முயலை தூக்கும் உடல் பலம் இருக்கலாம், ஆனால் உனக்கு தொலைவில் இருக்கும் ஆபத்தை உணர்ந்து உன் இனத்தையே எச்சரிக்கும் கூர்மையான அறிவும் உணவை பகிர்ந்துண்ணும் உயர்ந்த குணமும் இருக்கிறது. அந்த பண்பு என்னிடம் இல்லை. யாரையும் போல நீ மாறத் தேவையில்லை. உனக்குள் இருக்கும் சிறந்த உன்னையே நீ கண்டறி. காகம் தனது அறியாமையை உணர்ந்தது. மற்றவருடன் தன்னை ஒப்பிடுவதை ஆன்றோடு நிறுத்தியது. தனது தனித்துவமான திறமைகளை எண்ணி பெருமிதம் கொண்டபடி தன் இனத்தோடு சேர மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. சோ குட்டீஸ், ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியின் எதிரி. நம்மிடம் இருக்கும் தனித்துவமான திறமையே நமது உண்மையான அடையாளம்.